வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, நாம் இந்த சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் மனவளக்கலை யோகா. யோகான்னா என்ன? இணைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைதல், உணர்தல், ஒன்றுபடுதல், அதுவாதல், எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எதை எதோடு இணைப்பது? ஒரு கேள்வி. என்ன இணைக்கிறது? யோக் அப்படிங்கிற சொல்லு இந்த மாட்டு வண்டியில எல்லாம் ரெண்டு மாடை இணைக்கிற ஒரு செடி இருக்கு இல்லைங்களா, அது யோகுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாட்டை இணைக்கிறதுனால அதுக்கு பேர் யோகு. அப்ப ரெண்டை இணைக்கணும் இல்லையா? எது எதோடு இணைகிறது? இத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மனதை ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. ஆன்மா மனம் என்று சொல்லுவாங்க, அல்லது பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க. ஜீவாத்மானா மனம், பரமாத்மானா தெய்வம், மெய்ப்பொருள் அப்படின்னு அர்த்தம். இந்த மனதை பரமாத்மாவோடு இணைக்க வேண்டும். இதுதான் யோகாவில் சொல்லியிருக்கு. ஏன் இணைக்கணும் அப்படின்னா, இந்த மனதுக்கு அறியாமை இருக்கிறது. இருந்தா எதுக்கு போட்டுங்க? அந்த அறியாமை இருக்கிறதுனால மனம் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம, அறியாமல் மனம் போற போக்குல போகுது. அதுல சில செயல்கள் நல்லதா இருக்கு, சில செயல்கள் தீயதா இருக்கு. அப்ப நல்ல செயலுக்கு இன்பம் காக்கப்படுகிறது, தீய செயல் வந்ததுன்னா துன்பமா இருக்கு. துன்பம் வருது இல்லையா? மனித வாழ்க்கையில துன்பப்பட்டு இருக்கிறான். இந்த துன்பப்படாம இருக்கணும்னு தான் கடவுளை வேண்டாம் இல்லையா? நீங்க துன்பப்பட்டு இருந்ததுனாலதானே இங்க வந்தீங்க. எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? துன்பம், சந்தோஷம்னா என்ன? துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ. மகிழ்ச்சின்னா ஹாப்பினஸ். அப்புறம் அதுல ஒரு நிறைவு, மன அமைதி. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறோம்னா, மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். மகிழ்ச்சின்னா என்ன? துன்பம் இல்லை என்றாலே மகிழ்ச்சி தான். என்ன துன்பம்? எதெல்லாம் துன்பமா இருக்குது? உடல் நலம் இல்லை என்றால், உடல் நலமா இருக்கணும் இல்லை, உடம்புல நோய் இருந்தா உடல் நலம் இல்லை சொல்றோம் இல்ல. எனக்கு தான் உடல் நலம் இல்லை. உடல் நலமாக இல்லை என்றாலே ஒரு துன்பம். உடல் நலமாக இல்லை என்றாலே ஒரு துன்பமா இருக்கு. இப்போ உடல் நலத்தோட வாழ்வதே ஒரு இன்பம், மகிழ்ச்சி இல்லையா? இந்த உடலுக்கு நலம் என்பது இயல்பு. நாம், நம்முடைய மனம் இந்த உடலை இயக்குகிறது. நம்ம இயக்குறோம்ல. எதுக்கு இயக்குறோம்? உழைப்பதற்கு இயக்குகிறோம், உண்பதற்கு இயக்குகிறோம் இல்லையா? அப்புறம் என்ன செய்யறோம்? அதாவது பொருளை ஈட்டுவதற்கும்
பொருளை உபயோகப்படுத்துவதற்கும் பொருளை ஈட்டுகிற செயலுக்கு பேரும் உழைப்பு. அப்புறம் என்ன செய்யறோம்? பொருளை யூஸ் பண்றோம். எப்படி? சாப்பிடும்போது. அப்புறம் உடையாக பொருளை பயன்படுத்துறோம், உறைவிடமாக பயன்படுத்துறோம். உறங்கும் போது கூட பொருளை பயன்படுத்துறோம். புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் அல்ல. இந்த உடல் தானே இயக்குறீங்க. இந்த உடலை நாம் இயக்குகிறோம், நம்முடைய மனம் இயக்குகிறது. அந்த இயக்குறதுல ஒரு 5 செயல்கள்னு சொல்லியிருக்கிறோம். முதலில் சொல்றாங்க, உண்ணல், உழைத்தல், உறங்குதல், சிற்றின்பங்களை, புலன் இன்பங்களை, உடல் உறவு இன்பங்களை அனுபவித்தல், எண்ணுதல். 5 பேர். உணவு, உழைப்பு, உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளல், எண்ணுதல். இந்த 5 செயலுக்கும் இந்த உடலை பயன்படுத்துறோம். அப்ப இந்த உடல் பயன்படுத்தும் போது ஏதோ வலிக்குது, வேற நோய். அப்ப இது ஏதோ இந்த உடம்பை இயக்கிறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அங்க ஏதோ ஒரு தவறான செயல் இருக்கிறது. அதான அர்த்தம். ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம், அதை எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணுங்கிற ஒரு அறிவு இருக்கணும் இல்ல. அந்த அறிவுல ஏதோ குறைபாடு இருக்கு. ஓ, இதெல்லாம் துன்பம் வருது இல்லை. இப்ப இந்த அறிவு குறைபாடுதான் துன்பத்துக்கு காரணம்னு தெரிஞ்சு போச்சா? உடல்ல நோயினாலே மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியா வாழ விரும்புறோம். அப்போ உடல்நலத்தோடு வாழ்ற அறிவு வேணும். உடலை பராமரித்து பாதுகாக்கிற அறிவு வேணுமா வேண்டாம்? மோட்டார் வாகனம் வாங்குறோம், அது ஊர் பயணத்திற்கான வாகனம். இது வாழ்க்கை பயணத்திற்கான வாகனம். இது நம்ம மனம் தானே யூஸ் பண்ணுது. அப்ப இந்த மனதுக்கு அறிவு வேணும் இல்லையா? அது என்ன அறிவு? எப்படி தெரிஞ்சுக்கிறது? மோட்டார் வாகனம் வாங்கினா அது எப்படி பராமரிக்கணுங்கிற, பாதுகாக்கணுங்கிற அறிவு, இயக்கணுங்கிற அறிவு யாருக்கு தெரியும்னா, அதை கட்டுனாங்கல்ல இன்ஜினியர்கள், அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க சொல்றாங்க, நமக்கு மெயின்டெனன்ஸ் மேனுவல் மூலம் சொல்றாங்க, வாய் மூலமா சொல்றாங்க. நம்ம படிச்சு கேட்டு அதை இயக்குறோம், சரியா? இந்த உடலை கட்டினது யாரு? யாரு? அப்ப எப்படி இயக்கணுங்கிற அறிவு யாருக்கு தெரியும்? அப்ப இந்த உடலை பராமரித்து பாதுகாக்கிற அறிவை நாம் யாரிடமிருந்து பெற வேண்டும்? எப்படி பெறுவது? இந்த மனதை அந்த இறைவனோடு இணைத்து, இறைநிலையை மனதை இணைத்து நாம் சிந்திக்கணும், கேட்கணும். அல்லது இறைவா, இந்த உடலை நீ எப்படி கட்டின, இது நோயா வருது, நான் எப்படி இயக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவை அதுகிட்ட கேட்கணும். கேட்டா சொல்லிடு. அதன் பிறகு அதுபடி நடக்கணும். அப்படின்னா எப்படி அந்த இறைவனோடு மனதை இணைக்கிறது? இறைவனை மனதால நினைக்கத்தான் முடியும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகி யூகிக்கதான் முடியும். இறைநிலைன்னு ஒண்ணு இருக்கு, கண்ணால பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. இதுவரைக்கும் தெய்வம் எப்படிதான் இருக்குதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு இல்லை. இந்து சமயத்துல அவதாரம் எடுத்ததா சொல்லி அங்க
என்ன சொல்லியிருக்குன்னா, இறைவனுக்கு உருவம் இல்லை, அது ஒரு மகா சக்தி, மகா அறிவுன்னு சொல்லியிருக்கு. சூப்பர் கான்சியஸ் வித் சூப்பர் ஃபோர்ஸ், மகா சக்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இத வேதங்கள்ல எப்படி சொல்லி இருக்குதுன்னா, பிரம்மம் பிரணவ சொரூபம், பிரம்மம் ஞான சொரூபம். பிரணவம்னா காந்தம், சக்தி, பிரணவ சக்தி விடுதலை. ஒண்ணு அறிவு, ஞானம்னா அறிவு. காந்தத்தை பார்க்க முடியுமா? அறிவை பார்க்க முடியுமா? கண்ணால தொட்டு பார்க்க முடியுமா? அப்ப தெய்வத்துக்கு உருவம் உண்டா? உருவத்தை பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். இப்ப புரியுதா? இறைவனுக்கு உருவம் கிடையாது. அப்படியானால் அதை 5 புலன்களால் உணர முடியாது. புலன் 5க்கும் சொல்லப்படும். நம்மாழ்வார் சொல்வார், தொட்டோ சுவைத்தோ முகர்ந்தோ பார்த்தோ கேட்டோ 5 புலன்கள் மூலம் இறைவனை காண முடியாது. அந்த 5 புலன்களுக்கும் கடந்து 6வது அறிவை கொண்டு நீ சிந்திக்கணும். சிந்தித்து யூகித்து இதுதான் தெய்வம் என்று நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பேரு விளக்க ஞானம்னு பேர். அதன் பிறகு அதோட மனசை இணைக்கணும். நினைச்சு சிந்திச்சீங்கன்னா உள்ளுணர்வாக, இதான் இன்ட்யூஷன். உங்களுக்கா தெரிஞ்ச உடனே, ஓ இதுதான் காரணம், உடல்நலத்தோடு வாழ்ற அறிவு வந்துடும். அந்த அறிவின் வழி செயல்பட்டீங்கன்னா உடம்புக்கு நோய் வராது. இருக்கிற நோயை குணப்படுத்திக்கலாம், அதை தனித்துக் கொள்ளலாம், போகும் வரை தாண்டி கொள்ளலாம். வந்தது போகும், கண்டிப்பா போகும். இதான் உண்மை. இப்ப மனித குலத்துல எல்லாரும் பெரும்பாலும் பெரிய துன்பத்தை என்னன்னா உடல் நோய் துன்பம். உடல் நோய் துன்பத்தினாலதான் இங்க நிறைய பேர் மந்தத்துக்கே வந்திருக்கிறீங்க இல்லையா? பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனைகளால, அது ஏதோ அறிவில் எழுதுகிற கேள்விகளுக்கு விட கிடைக்கல. இது மன பிரச்சனை. பொருள் இருக்குது, உடல் நலம் இருக்குது, உடல் பிரச்சனையும் இல்லை, பொருள் பிரச்சனையும் இல்லை, உறவு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, அமைதி இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனா இல்லாத மாதிரி. அறிவிலே பெரிய கேள்விகள் கூட எழுது. இது என்ன, ஏன், எதுக்கு, நான் ஏன் இப்படி பிறந்தேன், ஏன் ஆனா பிறந்தேன், பெண்ணா பிறந்தேன், இந்த பூமி என்ன, கோள் இயற்கை, எத்தனையோ நிகழ்ச்சிகளை பற்றி கேள்வி கேட்கிறோம். அதுல துன்பமா இருக்கு, மன நிறைவு இல்லை, அமைதி இல்லை. இதுக்கு பேரு மன துன்பம். அது சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல். இப்போ ஒண்ணு உடல் துன்பத்தினால இங்க வந்திருப்பீங்க, அல்லது மன துன்பத்தினால வந்திருப்பீங்க. இது 2 தானே. இது வேற எதுக்கு வந்தீங்க? வேற வந்திருக்க முடியாது. ஒண்ணு உடல்நல பிரச்சனை, அல்லது பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. இல்லையா? நீங்க விரும்புற மாதிரி, ஆசைப்படுற மாதிரி உடல் நலம் இல்லை, பொருள் இல்லை, மக்கள் உறவில் இனிமை இல்லை, குடும்பத்துல, சமுதாயத்துல இல்லையா? அன்பு செலுத்துற மக்கள் இல்லை, துன்பம் கொடுக்கறாங்க, உழவுற மக்கள் இல்லை. அதனாலதான பிரச்சனை. இன்னொன்னு என்னது,
மனதுக்கு நிறைவு இல்லை. மரண பயம். எவ்வளவுதான் இந்த உலக இன்பத்தை அனுபவித்தாலும் ஏதோ நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை. இந்தியாவில் முதல் செல்வந்தர் அம்பானி. அவருக்கு உடல் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்குவோம், இருக்கலாம். அவருக்கு ஏதாவது தொழில் பிரச்சனை இருக்கா? பொருள் இல்லையே. உதவுறதுக்கு மக்கள் இல்லையா? நல்ல மனைவி, குழந்தைகள் இருக்கலாம் இல்லையா? அன்பு செலுத்துற மனைவி, குழந்தை நமக்கு சிலருக்கு இருக்குதே. அது மாதிரி அவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருக்கு மன நிறைவு இருக்கணும் இல்ல? இருக்கலாம், எனக்கு தெரியாது. மரண பயம் இல்லாம இருக்கணும். அது எப்ப இருக்கும்னா, அவர் ஆன்மாவை அறிந்திருந்தால், தெய்வத்தை அறிந்திருந்தால், அவருக்கு தெய்வம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும்னா கண்டிப்பா நிம்மதியா இருப்பார், மரண பயம் இருக்காது. தெரியாதுன்னா கண்டிப்பாக அவருக்கு மன நிறைவு அமைதி இருக்காது. வேற எங்கேயா சொல்றாங்க, பில்கேட்ஸா இருந்தாலும் சரி அப்படிதான், அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாலும் அப்படிதான். புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஒண்ணு மன துன்பம், பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன அமைதி பிரச்சனை. இது மனம் சார்ந்து. மனசுக்கு வலிக்குது, இன்னொன்று உடம்புக்கு வலிக்குது. இது உடல் நல பிரச்சனை. இப்ப நீங்க இந்த பிரச்சனைனால வந்தீங்க, வேற எதுக்காக வந்திருக்கீங்களான்னா இல்ல, நிச்சயமா இல்லை. அப்ப இது என்ன வேணும்? உடல் நலத்தோட வரணும்னா அதுக்கான அறிவு வேணும். அந்த அறிவிலே உயர்ந்தவர்கள் தான் ஞானிகள், ஞானம் பெற்றார்கள், இறைவனை உணர்ந்து. மகரிஷி மாதிரி, வேதாத்திரி மகரிஷி இதே பிரச்சனையில தான் இருந்தார். அவர் கண்டுபிடிச்சார் யோகா. அதான் மனவள கலை. மனதுக்கு அறிவுதான் வளம். புரியுதா? அதான் யோகா. யோகா வேற, மனவளக்கலை வேறு அல்ல. ஒண்ணுதான். சான்ஸ்கிரிட்ல யோகா, தமிழ்ல சொன்னா மனவளக்கலை. இது மக்களுக்கு புரியுறதுக்காக வேண்டி இப்பதான் மனவளக்கலை யோகான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப அவரு அந்த இறைநிலையோடு மனதை இணைச்சி சிந்தித்தாரு, இன்கிட்டார். இந்த தெய்வம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நோய் ஏன் வருது, நோய்னா என்ன, நீடித்த வலி நோய் ஏன் வலிக்குது, உயிர் ஓட்டத்தில் தடை, அது எதனால வருது? ஒண்ணு ரசாயன குழப்பம் நம்ம உடம்புல, பயோகெமிக்கல் டிசார்டர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நோய் வந்தா ரத்தத்தை டெஸ்ட் பண்றோம், ரத்த பரிசோதனை. இதுல பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு சயின்ஸ் இருக்கு. அவங்க தான் இந்த லேப்ல வேலை செய்யறாங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இந்த ரத்தத்துல என்னென்ன ரசாயனங்கள்ல குழப்பம் இருக்கு. சில ரசாயனம் இல்ல, இருக்கிறது கூட என்ன வருது, அளவு குறைவா இருக்குது அல்லது அறம் குறைவா. கண்டுபிடிச்சு அதனால கழிவுகள், தேக்கம், புற சாப்பிடுறதுனால உடல் செல்கள் தெரிஞ்சு போகுது, ஆக்சிடென்ட் இல்லையா? வலி. அதை சொன்னதுக்கு கண்டுபிடிச்சாங்க, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை மீறும் போதும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல்,
மோதல் இருக்கு இல்லையா? பொல்யூஷன் சொல்றோம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், விபத்துக்கள், தாக்குதல்கள், அப்புறம் கோள்களுடைய சஞ்சாரம், இன்னொன்னு கரு அமைப்பு. கரு அமையும் போதே அங்க ஒரு ரசாயன குழப்பம். அதுக்கு காரணம் அந்த கருத்தரித்த நேரம், கோள்கள் எப்படி இப்படி இருந்தது. அப்ப அந்த கோள்களுடைய அமைப்பு கொஞ்சம் சரியா இல்லை, குழப்பமான. அப்ப போய் கருத்தரிச்சு, அதான் கெட்ட நேரத்துல கருத்தரிச்சு. இன்னொன்னு, நம்ம பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவம், அதனால ஒரு ரசாயன குழப்பம். இதான் கரு அமைப்புன்னு சொல்லுவோம். இவை காரணமாக நம்ம உடம்புல ரசாயன குழப்பம் வந்துருக்குது இல்ல. அதனால அந்த ஓட்டத்துல தடை. அப்ப எதனால வந்திருக்குதுன்னு, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம், மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்புங்கிற 8 காரணத்தினாலதான் நோய்கள் வருகிறதுங்கிற அறிவை எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இறைநிலையை உணர்ந்தாதான். அவர் உணர்ந்து அவர் சொன்னார். ஆனா நமக்கு அது ஏற்புடையதா இருக்கலாம், ஆனா அது நமக்கு தெளிவா விளங்காது. அறிவு ஏற்க நாம சிந்திச்சு நாம அந்த இறைநிலையை உணர்ந்து நமக்கு அது சொல்லணும். அப்பதான் நம்ம ஒத்துக்குவோம். இது வரைக்கும் அது வரைக்கும் ஒத்துக்க. அதான் மகிழ்ச்சி சொன்னார், நான் உணர்ந்து ஓதி இருக்கிறேன், நீங்கள் ஓதி உணர வேண்டும். இல்லைன்னா அவன் சொல்லிடுவார, இறைவன் சொல்லிட்டான், நீங்க இதுபடி நடந்துக்குங்க. நடக்க முடியாது. அதுக்குரிய அறிவு வராது, துணிவு வராது, தெளிவு வராது. அதனால சொல்லால் மட்டும் நம்பாதே எல்லாத்தையுமே நாம சிந்திக்கணும். நமக்கு அந்த இறைநிலை சொல்லணும். அப்பதான் இதை நம்ம கடைபிடிப்போம், அதுல உறுதி வரும். அப்பதான் நமக்கு தெரியும், ஆமா உணவுல நமக்கு தெரியுது, உணவுல அளவு முறை இல்லைன்னா இல்லையா, என்ன பசிக்கு புசிக்கணும், பசி அடங்குற அளவு சாப்பிடணும், உணவை விரும்பி ரசித்து ருசித்து அரைச்சி கூழாக்கி நல்ல சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு சாப்பிடணும். அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். இந்த அறிவின்படி வாழணும். அதுக்கு நமக்கு அது உறுதிப்படணும், அந்த அறிவு. புரியுதா? அதுக்கு அந்த தெய்வம் எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிந்திக்கிறதுக்கு தான் தவம். புரியுதா? தவம் செய்யறதுக்கு நம்முடைய உடம்புல, இந்த தவத்துல என்ன நடக்குது, நம்முடைய உயிர் சக்தியை மூளையில கொண்டு குடிக்கிறோம். அங்க சூடு உண்டாகி மூளை சூடு ஏறி மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் சிந்திக்கணும். இப்ப அதுக்கு நம்முடைய உடம்புல இந்த உயிர் ஓட்டம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் தடை இல்லாம இருக்கணும். தடை இல்லாம ஓடணும். அப்பதான் தவம் பண்ண முடியும். அப்பதான் அங்க வந்து குவியும். இல்லைன்னா அங்க எங்க கட்டாயிடும். என்ன சரியா இருக்காது. மின்சாரம் தடைப்பட்டதுன்னா சரியா வருமா கரண்ட்? லூஸ் கான்டாக்ட் இருக்குதுன்னா அந்த கரண்ட் வராது. புரியுது இல்ல? அதுக்குத்தான் உடல் பயிற்சி. அதுல உடல்நலம் வரலாம், முன்னேற்றம் வரும், முழு நோயே கூட குணமாகும். ஆனால் இந்த உடல் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவு. எதனால அந்த உடல் பயிற்சி செய்யறோம்?
உடற்பயிற்சி செஞ்சா எப்படி நோய் குணமாகுது? அந்த ரசாயன குழப்பம் தலை ஏற்பட்ட தடையை நீக்கி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்ப எப்படி இந்த தடை வந்து தெரியணும் இல்ல? அந்த அறிவுலாம் வரலன்னா இதை தொடர்ந்து செய்ய மாட்டேன். நிறைய பேர் உடற்பயிற்சி கத்துக்க வந்தவங்க பாதிலே விட்டாங்க. இந்த மன்றத்துக்கு வந்தவங்க எல்லாருமே தொடர்ந்து செய்யறாங்க. மன்றத்தை விட்டே போயிட்டாங்க. ஏன் தெரியவில்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க உடல் நலத்துக்காக செய்ய வந்தாங்க. நீங்க சொன்னீங்க வாங்க உடற்பயிற்சி செஞ்சா நல்லா போயிடும். போகலாம், முன்னேற்றம் வரலாம். உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு கூட வேற நோய் வரும். ஏன்னா நீங்க 5 அளவு முறை காக்கலையே, கருவமைப்புனால வருமே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பயிற்சியை விட்டுருவீங்க. நோய் குணமாகலனாலும் விட்டுருவீங்க, நோய் குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க அப்பமும் விட்டுருவீங்க. இப்ப புரியுதா? அப்போ தவம் எதுக்கு செய்யணும்? ஞானம் பெறுவதற்கு. தவம் செய்து மூளைக்கு சிந்தனை திறனை கூட்டி அந்த ஆத்மா என்பது என்ன, தெய்வம் என்பது என்ன என்று நான் புரிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு தவம் செய்யும். அதன் பிறகு அதோடு இணையணும். அது எங்க இருக்குன்னு விளக்கம் தெரிஞ்சாதானே என்ன அதை நினைக்க முடியும். இதுதான் தெய்வம் என்று விளங்கிக் கொள்ளணும், அப்புறம் அதை நினைக்கணும், அப்புறம் தான் இணையும். இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ஆதிசங்கரை சொல்வார். முதல்ல ஆன்மா பற்றிய தெளிவான விளக்கம் வேண்டும். அதன் பிறகுதான் நீ ஆன்மாவை உணர முடியும். குற்றாலம் எங்க இருக்குன்னே தெரியாது, குற்றாலம்னா என்னன்னே தெரியாது, நீங்க குளிச்சிருவீங்களா? விளக்க ஞானம் இல்லாமல் அனுபவ ஞானம் வராது. அப்ப நீங்க ஆன்மாவை விளங்கிக் கொள்ளணும்னா அதுக்குதான் உடல் பயிற்சி செய்யணும். ஓட்டம் சரி, அப்பதான் தடை இல்லாம வரும். உங்களுக்கு வேலைக்கு காயக்கல்வ பயிற்சி செய்யணும். இல்லறத்துல இருக்கிறவங்க என்ன, இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு வித்து குழம்பு எங்க வந்துடும்? மூளையில இருந்து கீழே வந்துடும். துறவிகள் அவங்களுக்கு இந்த நாட்டமே இல்லை, சிற்றின்ப விருப்பமே இல்லை, பால் உறவு விருப்பமே இல்லை அப்படின்னா மேல நிற்கும். மற்றவங்களுக்கு கீழே இறங்கிடுமே. இறங்கினா எப்படி தவம் பண்ண, தவத்துல உயர முடியுமா? அதுக்குதான் முற்காலத்துல என்ன பண்ணாங்க, பிரம்மச்சரியா. பெண்களுக்கு முடியாது. மாதவிலக்கு காலம் இருக்கிற வரையில நீங்க மாதம் முழுவதும் பிரம்மச்சரியா இருந்தா கூட இந்த மாதவிலக்கு நாள் வரும்போது அந்த மேல ஏறின உயிர் சக்தி கீழே இறங்கி காலத்து ஒவ்வொரு படியா மேல வரும். ஆண்கள் சுத்த பிரம்மச்சாரியா இருக்கணும். எல்லாராலையும் முடியுமா? ஒண்ணு கல்யாணம் பண்ணாம, அல்லது 60 வயசுக்கு மேல. 60 வயசுக்கு மேல உடல் ஒத்துழைக்க நம்ம தவம் பண்றது. பெண்களுக்கும் ஒத்துக்கணும். அப்ப எல்லாரும் முடியுமா? முடியாது. அதனாலதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க காயக்கல்ப பயிற்சி. காயக்கல்ப பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா அந்த வித்து குழம்ப நம்ம என்ன பண்றோம், மூலாதாரத்துல இருந்து நாள்தோறும் மேல தூக்குறோம். தூக்கி தூக்கி விட்டு மூளையில இழுப்பு கட்டி அப்புறம் தான் தவம் வரும். அதனாலதான் இங்க தவம் கொடுத்த உடனேயே கண்டிஷன் சொல்றோம், சில நாட்களுக்கு தாம்பத்திய உறவை நிறுத்தணும். காயக்கல்ப பயிற்சி கொடுத்துட்டு என்ன சொல்றோம், தாம்பத்திய உறவை நிறுத்தணும். இப்ப புரியுதா? அப்ப அதுக்கு சம்பந்தம் இருக்கு.
இப்போ உடல் பயிற்சி செஞ்சு காயக்கல்ப பயிற்சி செஞ்சு இதை செய்யும்போது உடல்லாம் வரும். நல்ல ஆயுள் நீளும், இளமையா இருக்கலாம், நோய்கள் கூட நீங்கும், நோய்கள் கடுமை குறையும். இதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம இருக்காக செய்யணும் உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் அவன் பண்றது. அப்படி பண்ணி இந்த தெய்வம் எது விளங்கி கொண்ட பிறகு அதை அப்போ தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? சுத்த வெளி, வெட்ட வெளி, குண்டு இருக்கு, டார்க்னஸ். இதுதான் தெய்வம். வேதங்களும் அதான் சொல்லுது, கிருஷ்ணம்னு சொல்லுது, அல்லாஹ் பிதா எல்லாம் இதுதான். விஞ்ஞானமும் இப்ப சொல்லிடுச்சு, கிராவிட்டி, பிளாக் ஹோல் இஸ் காட். இதை விளங்கிக்கிறதுக்கு தவம் செய்யணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு குவைத்துல இருந்து போன், அங்க அகத்தாய்வு நடந்துகிட்டு இருந்தாமா. நான் அனுப்புன ஸ்பீக்கர்ல போய், ஐயா நல்ல நேரத்துல அனுப்பிச்சீங்க, இங்க இருக்கிற ஆசிரியர்களே இன்னும் தெய்வம் எதுவும் புரிஞ்சுக்கல, அவங்க மதத்துல சொல்லப்பட்ட தெய்வத்தை தான் இன்னும் வணங்கிட்டு இருக்காங்க. இந்துக்கள் இந்து கடவுளை வணங்குறாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கடவுளை வணங்குறாங்க, இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கடவுளை வணங்குறாங்க. ஆசிரியர்களே இப்ப பேசினார் எனக்கு, எப்படி தவம் வரும்? அவங்க இன்னும் விளங்கிக்கவே இல்லையே, எப்படி இறை உணர்வு பெற முடியும்? இந்த அறிவு எப்படி உறுதிப்படும்? அது மட்டுமல்ல, அந்த இறைநிலையை உணர்ந்த பிறகு நீங்க இந்த நோய் குணமாகணும்னு நினைச்சீங்கன்னா குணமாக. விஞ்ஞானம் சொல்லுது, நம்பிக்கை. எனக்கு நோய் குணமாகுதுன்னு நினைச்சீங்கன்னா குணமாகுது. அதே போல நீ தெய்வத்தை நினைத்த உணர்ந்த உடனே உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்துடும். நான் நினைக்கிறது நடக்கும், தெய்வம் நினைக்கிறது நடக்கும், நான் நினைக்கிறதும் நடக்கும். ஏன்? நான் என்ன ஆயிட்டேன்? தெய்வம். புரியுதா? இதுக்குதான் மன வளர்க்கலை. இதான் மதுரைக்கு சொன்னாங்க, இறை உணர்வும் அறநெறி. அப்ப என்ன செய்யணும்? உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் செய்யணும், பாவம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இங்க சொல்லி இருக்கிறோம், இந்த ஆற்றல் சரியா இருக்கணும்னா உணவுலையும் ஒழுங்கு இருக்கணும், உழைப்புல உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை காக்கணும். காயக்கல்ப பயிற்சி செஞ்சா பால் உணர்வுல அளவு முறை காக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் வரும். காயக்கல்பம் பண்ணிட்டு இந்த பால் உணர்வுல கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்லைன்னா அதுதான் ஆன்மீக சிந்தனை. அதுல ஈடுபட்டீங்கன்னா இது அளவு தானாக. அப்புறம் கெட்ட எண்ணம், தவம் பண்ணா போதுமா? கெட்ட எண்ணம் வரக்கூடாது. கெட்ட எண்ணம்னா என்ன? பொறாமை, பிறருக்கு தீங்கு நினைப்பதே. இங்க பிறருக்கு தீங்கு நினைத்தாலே உங்க ஜீவகாந்தம் என்ன ஆயிடுங்க? ஒண்ணு கம்மியாயிடும், இன்னொன்னு கரண்ட் போயிடும். புரியுதா? அப்ப எங்க தவம் பண்ணுவீங்க? அந்த அந்த கேடு நினைக்கிறதான பொறாமை, அச்சம், கவலை, துக்கம் வருது. இப்ப ஜீவகாந்த அழுத்தம் குறைஞ்சு போயிடும், தவம் பண்ணு. அப்ப என்ன செய்யணும்? இது மட்டும் போதாது, எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல எண்ணங்களையே மனதில் வைத்திருக்க வேண்டும். அப்பதான் நீ தவத்துல உயர முடியும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் செய்யணும்.
இதெல்லாம் செஞ்சுட்டு வரதான் இங்க தவத்துல உயரம். அதன் பிறகுதான் நான் யார் அப்படிங்கிற கேள்விய, அல்லது ஆன்மா என்பது என்ன, தெய்வம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு சிந்திச்சா அப்பதான் விளக்கமே வரும், புரியும். இப்ப நான் யாருன்னு சிந்திக்காம ஆன்மா பற்றிய அறிவை பெற முடியாது. இல்ல புரியுங்க, அதான் பாடம் வச்சிருக்கோம். நான் யாருங்கிற கேள்வியும் ஒண்ணுதான், தெய்வம் எதுங்கிற கேள்வியும் ஒண்ணு, ரெண்டும் ஒண்ணுதான். நான் யாருங்கிற ஒரு கேள்வியை கேட்டு விட கிடைத்தா தெய்வம் எதுன்னு தெரிஞ்சிடும். அதான் மதுரை சொன்ன, உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டும், ரெண்டும் ஒண்ணு. அப்ப விளக்க ஞானம் பெறுவதற்கு நான் யாருங்கிற கேள்வி கேட்டு அதை தெளிவு பெறணும். அதுக்குதான் இங்க தவம், பரிசோதனை, குணநல பேரு. அப்ப தவம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், காயகல்பம் பண்ணணும். உடற்பயிற்சி காயகல்பம் தவத்துல ஒரு பகுதி. எக்ஸசைஸ் எஃபெக்ட் ஆன் தி மைண்ட் த்ரூ தி பாடி. உடற்பயிற்சி செய்வதே தவம், காயகல்ப பயிற்சி செய்வதே தவம். இந்த மறைபொருளை நினைந்து மன அலையை குறைப்பது தவம், மறைபொருளை பற்றி சிந்திப்பதே தவம். சிந்திச்சு தெளிவு பெறணும். அதுக்கு குணநல பெயர். நல்ல குணம், அதான் நற்குணங்கள். நல்ல குணங்கள் என்ன? இப்ப ஆறு தீய குணம், துர்க்குணம். என்ன மாறாய்தல், ஆசை சீரமத்தில், சினம் விருத்தல், கவலை உயிர்த்தல் பண்ணிட்டீங்கன்னா நல்ல குணமே வந்துடும். அப்பதான் நமக்கு தவம் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கும். அப்புறம்தான் தெய்வம் எது என்பது விளங்கும். ஆதிசங்கரர் சொல்றாரு, எப்பொழுது விளக்க ஞானம் பெற்று விட்டாயோ அப்பொழுதே நீ அனுபவ ஞானமும் பெற்று விடுகிறாய். என்னைக்கு தெளிவா விளங்கிக்கிட்டோ அன்றைக்கே அனுபவ ஞானமாக மாறி விடுகிறது. போன மாதம் விளக்க ஞானம், இந்த மாதம் அனுபவ ஞானம் அப்படி இல்லைங்கிறார். அது விளங்கின மாதிரி தெரியும் தியரிட்டிக்கலா. பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சமயத்துல நமக்கு இறை உணர்வு. அதன் பிறகு இப்ப சிந்திக்கிறோம் பாருங்க, மதுரை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, எனக்கு இறைநிலை சொல்லிச்சு. இந்த 5 அளவு முறை காத்து, சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் முதல், கோள்கள் சஞ்சாரம், கருவமைப்பு, இதுல இருந்தும் குழப்பங்கள் வராம பார்த்துக்கணும். அதுக்கு நான் இனி நல்ல செயல்களை செய்யணும். முன்னோர்கள் தீய செயலை செஞ்சாங்க, ஆனா நல்ல செயலை செய்யணும். கோள்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு, அதுக்கு நான் பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணணும். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் மோதல், இதுல இருந்து நான் காப்பு பெறணும். அதுல ஒரு அறிவு விழிப்போடு செயல்பட அவேர்னஸ். அப்ப ரசாயன குழப்பம் வருமா, ஓட்டத்துல தடை வருமா? அப்படியே வந்தாலும் அது என்ன பண்ணிடலாம், அதை தனிச்சு தவம் செய்யற அளவுக்கு அறிவுல உயர்வதற்கு அந்த நோய் தடையாக இருக்காது. இப்ப நமக்கு நோய் இருக்கும், ஆனா அந்த நோயை நாம் அறிவுல உயர்வதற்கோ, உழைத்து பொருள் ஈட்டுவதற்கோ, தவம் செய்வதற்கு, அறிவுல உயர்வதற்கு, தவம் செய்வதற்கு, உழைத்து பொருள் ஈட்டுவதற்கு, புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்கு, பிறருக்கு உதவுவதற்கு தடையா இருக்காது. ஆனா நோய் இருக்கும். இதத்தான் என்ன சொல்றோம், அந்த நோயை தனித்து வைத்திருக்கிறோம், தாங்கும் அளவுல மாறி. நோய் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, இருந்துட்டு போகுது. கடுமையான நோய் இருந்தா
ரொம்ப கடுமையான நோய் இருந்தா இங்க மண்டலத்துக்கு வருவீங்களா? தவம் பண்ண முடியுமா? அந்த நோயை தனிச்சுக்கிட்டே என்ன பண்றோம்? சுத்தமா நோய் இல்லாம இருந்தா தவம் பண்ண முடியுமா? அது ஒண்ணு இல்லையே. இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நோய தணிக்கவும். அதனாலதான் ஞானிகளுக்கு கூட நோய் இருந்தது. அந்த நோய் அவங்களுக்கு என்ன மாதிரில கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனையாவும் ராமணருக்கு ராமகிருஷ்ணருக்கெல்லாம் கூட கொடிய நோய்கள்லாம் இருந்ததா சொல்றாங்க. ஏதாவது அவங்களுக்கு சரியா இருந்ததா? இப்ப நல்லா தெரிஞ்சுட்டீங்களா? அப்போ மனவளக்கலைன்னா என்ன, யோகான்னா என்ன? இறை உணர்வு பெறணும். இறை உணர்வு பெற்று உடல் நலம் காக்கும் அறநெறி அறிவை, கர்மயோக அறிவை, கர்மயோகம் அல்லது அறநெறி தர்மம். இறை உணர்வுங்கிறது இயற்கையை பற்றிய அறிவு. மதுரை சொன்னாங்க, நாம் இயற்கையை பற்றிய அறிவை பெறுகிற போது அந்த இயற்கை நீதி விளங்கும், இன்ப துன்பத்துக்கான காரணம் விளங்கும், தர்மம் விளங்கும், அறநெறிகள் விளங்கும். அந்த அறநெறிகளை கடைபிடித்து வாழுகிற ஆற்றலும் உண்டு. அப்ப உடல்நலம் காக்கிற அறநெறி வந்துடும் இல்ல. இப்ப நான் சொன்ன மாதிரி பூரண உடல்நலத்தோடு வாழலாம், நோயை தனித்து கொண்டும். இப்போ நோய் பிரச்சனை இல்ல. அடுத்த பிரச்சனை என்ன? பொருள் ஈட்டும் அறிவு. அதுக்கு என்ன வேணும்? முதல்ல நீ என்ன பொருள் வேணும், அதை நான் அடைவேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதான வேண்டுதல்னு வச்சீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க உழைக்கணும். தேவையான நல்ல தொழில் செய்யணும், சமுதாயத்துக்கு பயனுள்ள தொழில். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும், சித்தனமா இருக்கணும். நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அறிவுக்கு ஏற்ப நமக்கு வருவாய் வரும். வருமா வராதா? இப்போ பொருள் பிரச்சனை இருக்குமா? நானும் ஆசைப்படுறோம், எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்க. அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னைக்குமே நிறைவு வராது. வருமா? உங்களுக்கு இருக்கிற பொருள் போதுமா போகாதா? பொருள் இருக்கு ரெண்டு வேலைக்கு. ஒண்ணு உயிர் வாழ்றது. உயிர் வாழ்றீங்க, என்ன செத்துட்டீங்களா? இன்னொன்னு பொருள் இருக்கு, உலக இன்பங்களை அனுபவிக்கிறது. அனுபவிக்கிறீங்களா இல்லையா? எங்க போனாலும் பார்த்து அனுபவிக்கிறீங்க, கேட்டு முகர்ந்து தொட்டு இப்படித்தானே அனுபவிக்க போறீங்க. அமெரிக்காவுக்கு போனாலும் இதுதான் அனுபவிக்க போறீங்க. இது வேற என்ன அனுபவிப்பீங்க? நான் கேட்கிறேன். அமெரிக்காவில் ஒரு அழகான காட்சி இருக்கு. இப்ப வாட்ஸ்அப்லயே பாக்குறீங்களா? ஒன்னும் பெரிய வித்தியாசம் இருக்கு. போய் பாருங்க, பார்த்த பிறகுதான் தெரியும். ஆடாடா இதேதான் இருக்குது. புரியுதா? எங்க போனாலும் பார்த்தாலும் இன்பம் ஒண்ணுதானே. இப்ப அம்பானி இந்தியாவில் முதல் செல்வந்தர். அவரும் வடிவங்களையும் வர்ணங்களையும் பார்த்தானே ரசிக்கிறாரு. நாமளும் தான் அவரும் சுவையை தானே ரசிக்கிறார். வாசனை, ஓசை, அழுத்தம் அனுபவிக்கிறாரா இல்லையா? நீங்க தான் அனுபவிக்கிறீங்களா இல்லையா? இது பொருள் வேணும் இல்ல, பொருள் எல்லாம் இருக்கு. உயிர் வாழ்றதுக்கும் பொருள் வேணும், புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் இதுதானே பொருள் கேட்கறீங்க. வேற எது கேட்கறீங்க? வேதனைதான் சொல்லு. இருக்கா இல்லையா? இது அடைய முடியும். நீங்க உங்களுடைய முயற்சி, தொழில்,
சமுதாய அமைப்புக்கு ஏற்ப பொருள் வளம் பெருகும். தானே? வர்றதை ஏத்துக்குங்க. அப்ப இல்லைங்கிற மனநிலை வருமா? துன்பப்படுமா மனம்? போதும் என்ற மனமும் வந்துவிடும். பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுவீங்க, நான் நிறைவா இருக்கேன், இதான் நிறைய செல்வம். அதனாலதான் சொன்னாங்க, இன்பம் பொருளில் இல்லை, எதுல இருக்குது? மனசு. போதும் என்ற மனம் இருந்தா எனக்கு இன்பமா இருக்கு. ஒரு குழந்தை கையில ஒரு பழம் கொடுக்குறீங்க, அது சாப்பிடுது. இன்னொரு குழந்தை கையில வேற ஒரு பழத்தை கொடுத்துட்டீங்க. இது ரசிச்சு சாப்பிட்டு இருந்த குழந்தைக்கு அந்த பழத்து மேல ஆசை வந்த உடனே இந்த பழத்தினுடைய சுவையை அனுபவிக்க முடியல. முடியுமா? இதே கதைதான். சொல்லுவாங்க இக்கரைக்கு அது மாதிரி நாம் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இன்பத்தை தேடுகிறீர்களா? மகிழ்ச்சி சொல்றார், இன்பத்துக்குள் இருந்து கொண்டே நீ இன்பத்தை தேடுகிறாய். புரியுதா? இந்த அறிவு நிலைக்கு வரும். ஆனா தேவையான பொருளையும் அடைய முடியும். நல்ல உணவு வேணும், உடை வேணும், உறைவிடம் வேணும், வேற அனுபவ பொருள்கள் வேணும், வாகன வசதி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், வீட்டுல பர்னிச்சர், பாத்திர பண்டங்கள் இதெல்லாம் வேணும். இது அடைய முடியாதா? உழைச்சா முடியாதா? கொஞ்சம் அரசாங்கமும் நல்ல அரசாங்கமா இருக்கு. வளர்ந்த நாடுகள்ல பெஸ்ட் கவர்மெண்ட், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம நாடு மாதிரி சில நாடுகள் இருக்கு, ஆள தெரியாதவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்களாலேயே நமக்கு பொருளாதார பிரச்சனை. இந்த நாட்டுலதான் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான், 1,48,00,000 சட்டம். இந்த நாட்டுலதான் கண்ணு கணக்குல கோல்டு, பெரிய பங்களா, ஏரோப்ளேன்ல தாலி கட்டுறான். அன்னைக்கு ஒரு வீட்டுல டின்னர் நடக்குது, வாட்ஸ்அப்ல படம் வந்துருக்குது. இன்னும் 1,80,00,000 எத்தனையோ கோடிக்கு தங்க பாத்திரங்கள் வாங்கியிருக்கிறாங்க. தங்கத்திலேயே பாத்திரங்கள், ஸ்பூனு, டம்ளரு, சொம்பு, தட்டு, எல்லாம் பாத்திரங்கள் பரிமாறுறது, சாப்பிடுறது, அவ்வளவு தங்கம். அப்படியே உட்கார்ந்து கல்யாண ஜுவல்ல போட்டு கொடுக்கான் போட்டோம். இந்த நாட்டுல ஏழையா இருக்க, ஏழை இருக்கானே இல்லையா? எவ்வளவு பெரிய செல்வங்கிறது கொட்டி கிடக்குது. இன்னொருத்தருக்க இது யாரு காரணம்? கவர்மெண்ட். புரியுதா? சில வளர்ந்த நாடுகள்ல ஒரு பெரிய அதிகாரி சிப்பந்தி இருப்பான். நம்ம 2 பேருக்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அவரை விட இவர் கொஞ்சம் விலை குறைவான கார்ல வருவார், அவ்வளவுதான். சின்ன ஒரு இன்ஜினியர், மேஸ்திரி, பெரிய வித்தியாசமே இருக்காது. அவருக்கும் வீடு இருக்கும், இவருக்கும் வீடு இருக்கும், அவரும் கார்ல வருவாரு, இவரும் கார்ல வருவாரு. 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, ஒரே டான்ஸ் பார்ப்பாங்க. இன்ஜினியர் பேர் ஜான், மேஸ்திரி பேர் ஜோன். ஜானும் ஜோனும் ஒரே இடத்துல இருந்து பார்த்துட்டு போற வேண்டிய டேக் அண்ட் பண்ணிட்டு 2 பேரும் போயிடுவான். மறுநாள் அவர் இன்ஜினியரா வேலை பார்ப்பாரு, இவர் மேஸ்திரியா வேலை பார்ப்பாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்து இருக்கேன். இப்ப என்னுடைய மகன் பின்லாண்ட்ல இருக்காரு, அங்க அப்படித்தான் இருக்கு. பார்க்கணுமே போறேன் இந்த நாட்டில். ஒரு நாள் 100 மணிப்பர்ஸ்ல பணம் வைக்கிற பையில பணத்தை வச்சு அங்கங்க போட்டாங்களாம். மக்கள் நடமாடுற இடத்துல 24 மணி நேரம் கழிச்சு போய் எடுத்தா
97 மணிப்பட்டு அப்படியே இருந்துதான். 3 மட்டும் காமியா. இது யாரா எடுத்திருப்பான்னு. பின்லாந்துக்காரன் கண்டிப்பா எடுக்க மாட்டான். பக்கத்துல ரஷ்யாவில் இருக்கிறவன் சிலர் இந்த நாட்டில் இருக்கிறான், அவன் தான் எடுத்திருப்பான். நாட்டுக்காரன் எடுக்கிறது வீட்டை பூட்டணும்னு அவசியம் திருடமே கிடையாது. சும்மா சாட்சி போட்டு மகனும் மருமகனும் மருமகளும் பேத்தியும் அங்க இருக்காங்க. என் பையன் அங்க ஜாஸ்தி இருக்கிறது இல்லை. ஒரு வாரம் 10 நாளைக்கு வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறான். கேட்டான், ஏமா இது போயிடுறான்னு உனக்கு ஒன்றும் பயமா இல்லையா? ஆமா, இந்த ஒரு பயமுங்க கேட்டு அமெரிக்காவில் கூட பயம். பாருங்க நம்ம நாட்டில் எப்படி இல்லைங்க. ஏதாவது அந்த நாட்டுல ஒண்ணும் இல்லை. சிங்கப்பூர்ல கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கப்பூர்ல கொத்தமல்லி தலை கூட விளையிறது இல்லை. நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன். ஒண்ணும் விளையிறது இல்லை, விவசாயமே கிடையாது. அங்க எல்லாரும் நல்லா வசதியா கஷ்டப்படுறவன்னு ஒருத்தரும் வேலை செய்ய முடியாத கூட அரசாங்கம் சீப்பா கொடுக்குது. லண்டன்ல ஒரு தொழிலும் இல்லைன்னா, குடும்பத்துல உழைக்கிற நபர் இல்லை, ஒரு குடும்பம் 2 குழந்தைகள் இருந்தாங்க, கணவன் இல்லை, அந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்கும். இப்ப நம்ம முதியோர் பென்ஷன் கொடுக்குற மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம நாடு. அவன் வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி. புரியுதா? அப்ப என்ன வேணும்? அறிவு தானே வேணும், அன்பு தானே வேணும். அன்பு இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கலாமா இல்லையா? இந்த அன்பை எப்படி பெற போறீங்க? இந்த தொழில் அறிவு, பொருள் ஈர்க்கிற அறிவு வேணும் பாருங்க. பஞ்சு செய்கிற அறிவு நமக்கு இல்லை, ஆடை செய்கிற அறிவு நமக்கு வேணும். பஞ்சு பற்றிய அறிவு இல்லாம ஆடை செய்கிற அறிவு நமக்கு வருமா? அந்த பஞ்சு பற்றிய அறிவு யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு. நல்லா சொல்றேன். தவம் செய்து இறைவனை நினைச்சு, அது தவமே செய்ய வேண்டாம், நீ அப்படியே சிந்திச்சாலே போதும், இறைவன் சொல்லி விடுவான். தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற விஞ்ஞானிகள் அவங்களோட விஞ்ஞான அறிவு தானே இன்னைக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. இவ்வளவு பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். பொருள் வளத்தோட வாழ்றதுக்கு விஞ்ஞானம் வேணும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான அறிவை கொண்டு 100 பேருக்கு தேவையான பொருளை ஒரு மனிதன் உற்பத்தி செய்து விட முடியும். இந்த விஞ்ஞான அறிவை, தொழில் அறிவை இந்த சிந்தனையாளர்களுக்கு கொடுத்தது யாரு? அப்ப அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தா, ஒரு அவார்டு, பெரிய பாராட்டு, புகழ். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லா புகழும். அப்ப தொழில் செய்யற அறிவு இருந்தா பொருள் வளத்தோட வாழலாம், அன்பு இருந்தா பொருள் வளத்தோட வாழலாம். அன்பு இருந்தா அடுத்தவங்க கொடுப்பேன். மதுரை சொல்றாங்க, நமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து கொள்வதற்கு மூலப்பொருள்கள், இயற்கை வளம் நிறைவாக இருக்கிறது. உதாரணமா வீடு கட்டுறேன். வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? அத்திவாரம் போடுறதுக்கு கருங்கல் வேணும். மலை இருக்குதா இல்லையா? செங்கல் செய்யணும். செங்கல் செய்யறதுக்கு மண் இருக்குதா இல்லையா? சிமெண்ட் வேணும். சிமெண்ட் செய்யறதுக்கான கல் எல்லாம் இருக்குதா இல்லையா? இரும்பு இருக்குதா இல்லையா? மரம் இருக்குதா இல்லையா? வேலை செய்யறதுக்கு இன்ஜினியருக்கு தொழிலாளர்கள் இருக்காங்களா இல்லையா? தண்ணி இருக்கா இல்லையா? வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்கு. அறிவு இல்ல, அன்பு இல்ல. பிறர் சம்பாதிக்கிறான், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இவனே வெட்டிட்டு இருக்கிறான். பெரிய பெரிய வீடை கட்டி 10 பேர் 10 குடும்பம் வாழலாம், அதுல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது.
அப்ப 9 குடும்பத்துக்கு பொருள் இல்லை. அன்பு இருந்தா செய்யா சொல்லுங்க. வீடு கட்டும் போதே யோசிக்கணும், எத்தனை பேர் வீட்டுல வீடு இல்லாம இருக்கிறான். ஒரு துணி வாங்கும் போதே எத்தனை பேர் துணி இல்லாம இருக்கிறான். சாப்பிடும் போதே எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான். நான் பிறருடைய தேவையை மதித்து என்னுடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அன்பு வேணும்ல. நம்ம குழந்தைக்கு வேணும்னா நாம கட்டுப்படுத்திக்கிறோம்ல. குழந்தைக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னா நாம ஒரு வீடை கட்டிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். இந்த நாட்டுல எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறான். உனக்கு அந்த அன்பு இருந்ததா? இந்த குழந்தை உன் குழந்தை மேல மட்டும் எப்படி அன்பு வருது? அது உன்னுடைய குழந்தை, உன்னிலிருந்து வந்தது. நம்ம எல்லாரும் எங்கிருந்து வந்தோம்? இறைவன். அப்போ இறைவன் சுத்த வெளி வெட்ட வெளின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள், எல்லோரும் அந்த சுத்த வெளியிலிருந்து வந்திருக்கிறோங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வெளியூருக்கு போன இடத்துல பள்ளிப்பாளையத்துல இருந்து வந்தவரை ஒருத்தரை சந்திக்கிறீங்க, வெளியூர்ல வெளிநாட்டுல. பள்ளிப்பாளையமா? நானும் பள்ளிப்பாளையம். உடனே ஒரு அன்பு வருதா இல்லையா? உதவுமா உதவ மாட்டோமா? துன்பம் கொடுப்போமா? இதான். 2 பேரும் ஒரு ஊர்ல இருந்து வந்தோம்னு தெரிஞ்ச உடனே அன்பு வருதா இல்லையா? நம்ம எல்லாரும் இறைவன் சுத்த வெளிங்கிற அந்த இறைநிலையில இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இங்கே ஜாதி மதம் இனம் மொழி தேசம்ங்கிற வேறுபாடு வருமா? யாரும் சொல்றாங்கல்ல, ஜாதியின் பேரால் மொழியின் பேரால் மதத்தின் பேரால் மனிதர்களை வேறுபடுத்தி துன்புறுத்துகிறார்கள். இந்த துன்பம் வருமா? ஜாதியை எப்படி ஒழிக்க போறீங்க? மதத்தை ஒழிச்சிருக்கீங்களா? ஜாதியை ஒழிக்க முடியுமா? இல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இறைவனை பற்றிய அறிவு வந்தா அன்பு வந்துருமா இல்லையா? அப்ப மனிதருக்கு மனிதன் துன்பம் கொடுப்பானா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பாருங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பார்க்கிற பார்வையே அன்பா இல்ல. கட்டுக்கட்டு பார்க்க இன்முகம் இல்லை, இன் சொல் இல்லை. சைப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் எங்க இருக்கு? உடலை தாக்குகிறார்கள், பொருளை பறிக்கிறார்கள், ஏமாத்துறான், பொய் சொல்றான். எத்தனை பக்கம் நடக்குது? நாள்தோறும் பாக்குறீங்களா இல்லையா? வீட்டுக்குள்ளேயும் நடக்குது, சமுதாயத்திலையும் நடக்குது. இதான துன்பமா இருக்குது. அப்ப இந்த அன்பு எப்படி வரும்? அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. இப்ப புரியுதா? அப்படி எல்லாரையும் அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பு செலுத்துங்கள். நிறைய ஆன்மீக அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் அப்படித்தான் பேசுறாங்க. மாதா அமிர்தானந்தமயி முந்தின நாள் வந்த போது ஊரெல்லாம் போனாங்க. ஆனா நிறைய பேர் பேச கேட்டு, அவங்க மட்டும் இல்லை, பெரிய ஆன்மீகத்தில் இருக்கவங்க, பெரியவங்க, சமுதாய நல சிந்தனையாளர்கள், அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாரும் என்ன பேசினாங்க? எல்லோரையும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. கேட்டு கேட்டு காது குளிச்சே போச்சு. அன்பு வந்துட்டா கேட்கணுங்க. அன்புள்ள என்ன இருக்கு? இப்படிக்கு அன்புள்ளன்னு லெட்டர் எழுதவனுக்கும் வரல. இப்ப லெட்டர் எழுதுறதும் போச்சு. வாட்ஸ்அப்ல யாராவது அன்புள்ள என்ன இருக்குன்னு அது எழுதுவீங்க. நல்ல வேலை, பொய்யாக எழுதுவானே. அப்ப அன்பு வந்துட்டா ஏன் வரல? இறை உணர்வு பெறவில்லை, தன்னை அறியவில்லை, ஆன்ம நேயம் வரவில்லை. காரணம், ஆன்மாவை அறியவில்லை. ஆன்மீகம், ஆன்ம நேயம். அறிந்தது தெய்வம், சிவம், மலர்வது அன்பு. அன்பு மலரணும், மலர்த்துறதல்ல. மலர் தானாக மலர்ந்தாதான் அழகா நிற்கும். நீங்க பிரிச்சு வச்சா பிடிக்கும்.
அன்பு தானா வரும், ஊத்துறது. அதான் தேன் வரும், வாசனை வரும். நான் உனக்கு சொல்றேங்க, தெய்வம் எதுன்னு தெரியாதவங்க கிட்ட இருப்பது அன்பு அல்ல, அது பேரு பாசம். உண்மையான அன்புன்னா எப்படி இருக்கோ வருத்தமே வராது. தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்வார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்மான, அதுதான் அன்பு. வள்ளுவர் சொல்றார். அதுக்கு ஒரு ஞானி வியாக்கியானம் எழுதுறார், விளக்கம் ஒரு புக்கில படித்தேன். நம் குடும்ப உறுப்பினரே ஒருவன் நம் கண் முன்னால் கொலை செய்து விட்டால் கூட மன்னித்து விடுவதுதான் அன்பு. அது மட்டும் இல்ல, அந்த கொலைகாரனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அவன் செய்த கொலை குற்றத்தை மறந்து, நீ மன்னித்திருப்பாய் இல்லையா, ஆகையால் நீ மறந்திருப்பாய், மன்னித்திருப்பாய், நீ அவனுக்கு நலம் செய்வாய். இதுதான் அன்பு. தாய் அன்பு. தாய் என்னுடைய குழந்தைகள் எனக்கு எவ்வளவு கேடு பண்ணாலும் அந்த தாய் அந்த குழந்தைக்கு கேடு நினைப்பாளா? நினைப்பாளா? இதெல்லாம் தாய்மார்கள் சொல்லுங்களேன். சோத்து கூட கொடுக்காம பட்டினி போட்டா கூட நீயாவது நல்லா இருக்கா. திஸ் இஸ் மதர்லி லவ். இந்த அன்பு வரணும். இதுதான் தாய் அன்பு. சகோதர அன்பு கூட இல்லை. அது தானாக அதை ஆடும். சொத்து பிரச்சனை வரும்போது கொலை நடந்தோம். வருதா இல்லையா? தாய் அன்பு அப்படி இல்லை. ஏன்? அந்த குழந்தை உங்கள் உடலில் இருந்து வந்தது. தந்தை அன்பு உடலில். இரண்டாவது முதல்ல தாய். இப்ப நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் முதல்ல குழந்தையா பிறந்த போது அந்த 3 கிலோ இடையில உள்ள இந்த பிளக்ஸ், இந்த செல் யார் உடம்புல இருந்து வந்தது? அப்புறம் என்ன மாதிரி சொல்லுவாங்க, உங்க உடம்புல ஓடுற முதல் ரத்தம் யார் உடம்புல இருந்து வந்தது? உன் தாய். இதை விட தாய்க்கு என்ன பெருமை வேண்டும்? எண்ணிப்பாரு. பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டு பெண் துணையால் வாழும் பெண்மைக்கு எவ்வளவு பெரிய பெருமை புரியுதா? அதான் தாய்மார்களிடம் பொதுவாகவே அன்பு, பெண்களிடம் அன்பு மேலோங்கி இருக்கும். உண்மை உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ இந்த அன்பு மலர்ந்துருச்சுன்னா பொருள் பிரச்சனையும் இல்லை, உறவு பிரச்சனை இருக்குமா? முடிஞ்சதா எல்லாம்? சரி, மன நிறைவு. செத்து போயிடணும், சீரியல் முடியும்னால செத்து போயிடணும், இந்த ரிசல்ட் பார்க்கணுமே. நீ செத்த பிறகு நீ இருந்து பார்க்கறது யாரு? நீ தானே. இறைவன் ஒருவன் தானே இத்தனை உடம்பா இருக்கிறான். இத்தனை பேர் உடம்புலையும் மனமா இருக்குது. ஆத்மா ஒன்றுதான், ஆன்மா ஒன்றுதான், உடல் பல. பரமாத்மா ஒன்றுதான், ஜீவாத்மாவாகிய மனம் இந்த உடல் வரையில எல்லை கட்டிய போது பலவாக தெரிகிறது. ஒன்றுதான், இரண்டு அல்ல. அத்வைதம். அப்ப எங்க தாத்தா செத்து விட்டாரா? எது தாத்தா? உடலா ஆன்மாவா? ஆன்மா அழிவதில்லை. அந்த ஆன்மாதான் உங்ககிட்ட இருக்கிறதா அதே ஆன்மாதான், என்கிட்ட இருக்கிறதா அதே ஆன்மா, இந்த உடம்புல இருக்கிறது. அப்ப செத்துக்கூடான்னு அழுவ. அதான் சொன்னாங்க, ஆத்மா அழிவதில்லை, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. எதுவுமே அழியல. எனக்கு மரணம் இல்லை. பாரதி சொன்னார், நோவில்லை சாவில்லை, நான் மரணத்தை வென்றவன். இப்ப மரண பயம் இருக்குமா? ஆசை இருக்குமா? பட்டு பாசம்
இது என்னுடைய குழந்தை, இது ஏன் மனைவி, ஏன் கணவன், இது என்னது அட எல்லாமே ஒண்ணுது தானே. சில பொருட்களை சில மக்களை மட்டும் என்னுடையது என் மக்கள்னு நினைக்கிற பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார். எல்லாமே என்னுடையது தானப்பா. இந்த மனதில் வந்தா பத்து பாசம் இருக்குமா? பற்றும் பாசமும் அற்று போக வேண்டும். பாசத்தை அறுத்தெறிய வேண்டும் சொன்னாங்க. பற்றை விட வேண்டும். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக. இப்ப புரியுதா? இறை உணர்வு பெற்றால் யோகா வினைகள் மன நிறைவு வந்துடும். புரியுமா? மரண பயம் இருக்காது. நல்ல உறவு இனிமையா இருக்கும். தேவையான பொருள் இருக்கும். உடல் நலம், உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு, அறிவில் உயர்வதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு, பிறருக்கு உதவுவதற்கு, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு தேவையான உடல் நலமும் இருக்கும். அப்புறம் கவலை இருக்குமா? கவலை இல்லை. அப்ப என்ன இருக்கும்? மகிழ்ச்சி. துன்பம் இல்லை, இருப்பது இன்பம். இதான் சொன்னோம். துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ, மகிழ்ச்சியாக வாழ மனவளக்கலை யோகா. அப்ப இப்ப நாம மனவளக்கலை மன்றத்துக்கு மக்களை கூப்பிடணும். எப்படி சொல்லி கூப்பிடணும்னா, ஐயா அம்மா, நீங்க உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன அமைதி பிரச்சனையில துன்பப்படுறீங்க. அது என்ன காரணம்னா, அதுக்கான அறிவு உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. அந்த அறிவை பெற்றால் அன்பும் குறைவாக இருக்கிறது இல்லையா? அன்பும் அறிவும் குறைபாடா இருக்கு. அதுக்கு ஆன்மாவை அறிய வேண்டும், தெய்வத்தை அறிய வேண்டும். இதுதான் ஆன்மீகம். நாங்க அந்த தெய்வத்தை அறிவதற்கு இங்க உங்களுக்கு பயிற்சி கொடுத்து சிந்திக்க வச்சு அதை புரிய வைக்கிறோம். அதுக்குதான் உடல் பயிற்சி, அதுக்குதான் காயல் பயிற்சி, அதுக்குதான் சமம். நீங்கள் ஆன்மாவை அறிந்ததும் இந்த அறநெறி அறிவு உங்களுக்கு விளங்கிவிடும். அந்த அறநெறிகளை கடைபிடித்து வாழலாம். அப்ப என்ன இருக்காதுங்க? நோய் இருக்காது, நோய் துன்பம் இருக்காது, பொருள் பிரச்சனையும் இருக்காது, உறவு பிரச்சனையும் இருக்காது, மன நிறைவு வந்துவிடும். அதனால நீங்க எங்க வரணும்? இப்போ ஆன்மாவை அறிவதற்கு அந்த ஆன்மீக கல்வியை கற்றுக்கொள்ள வர வேண்டும். அந்த ஆன்மீக கல்விதான் மனவளக்கலை. அந்த ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு பெயர்தான் மனவளக்கலை மன்றம் அல்லது அறிவு திருக்கோயில். எது? அங்க ஆன்மா அறிவு, இங்க தெய்வம் தான் அறிவு. அதனாலதான் இந்த அறிவு திருக்கோயில் வச்சான். இந்த அறிவு குறைபாடு இருக்கு. இப்ப மனவளக்கலையை கற்றுக்கிட்டா அறிவில் முழுமை பெறலாம். இதான் முழுமை பெறு. பாடம் படிச்சீங்களா? வாழ்வின் நோக்கம் அறிவில் முழுமை பெறுதல், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அப்படின்னா என்ன? ஆன்மாவை அறிந்தால், அறிவை அறிந்தாலே அறிவில் முழுமை பெற்று விடலாம். அதான் அறிவறிய அறம் வளர அறிவு திருக்கோயில். இப்ப புரியுதா? இப்ப நம்ம மக்களை இப்படித்தான் கூப்பிடணும். வந்திருக்கிறவங்களும் இப்படித்தான் பயிற்சியை தொடரணும். எதுக்கு தொடர்றீங்க? உடல் பயிற்சி பண்றது எதுக்கு? காயகல்பம் பண்றது எதுக்கு? 5 அளவு முறை காக்கிறது எதுக்கு? எண்ணம் ஆராய்ந்து ஆசை தீரம் வைத்து சினந்து விடுத்து கவலை ஒழிக்கிறது எதுக்கு? தவத்தில் உயர, தவத்தில் உயர, தவத்தில் உயர்ந்து சிந்தித்து நான் யார், ஆன்மா என்பது என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இந்த அறிவு முழுமையாக விளங்கும். அதன் பிறகுதான் அறநெறிகளை முழுமையாக கடைபிடிக்க முடியும்.
இப்ப ஓரளவுதான் அறநெறிகளை கடைபிடிச்சு வாழ்றோம். கடைபிடிக்கிற அளவுக்கு இன்பம் இருக்குது. அப்போ நலம் எவ்வளவு இருக்குது? ஓரளவுதான் இருக்கும். அதனாலதான் இங்கே முழுமையான நலம் இல்லை. அதனாலதான் முழுமை நல வாழ்வுக்கு மனவளக்கலை யோகா. இப்ப புரியுதா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனவளக்கலை பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். மாணவர்களுக்கும் அதுதான். மாணவர்களுக்கு அந்த உடற்பயிற்சி காயகல்பம் தவம் பண்ணி 5 அளவு முறை காத்து இதை செஞ்சாங்கன்னாலே மூளைத்திறன் வந்து பிரெயின் பவர் அதுதான் கொடுத்துருக்கிறேன். கான்சென்ட்ரேஷன் பவர், கிராஸ்பிங் பவர், கண்ட்ரோலிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், கிரியேட்டிவ் பவர், தாட் பவர், மெமரி பவர். ஒழுக்க பழக்கம் வந்துடும். அவனுக்கு ஒழுக்க பழக்க அறிவோட வாழ்வாங்க, நல்லா படிப்பாங்க, உடல்நலம் வந்துடும், தொழில் அறிவு வந்துடும், அன்பு மலர்ந்து விடும், சிறந்த மாணவர்களாக திகழ்வார்கள். யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட். புரியுதா? இவ்வளவுதானே சொல்லணும். இப்ப மாணவர்கிட்ட போய் இங்க உடல் நலமா இருக்கணும், அப்பதான் படிக்கலாம், உடல் போய் சொல்லி தரான். அவன் சொல்லுவான், உடம்புக்கு நல்லா இல்லாத கூட நல்லா தான் மார்க் வாங்குறான். இல்லையா? உடல் பயிற்சி செய்கிறவனுக்கும் நோய் வருது, செய்யாதவனுக்கும் நோய் வருது. நீங்க அவங்ககிட்ட போய் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும், உடல் பயிற்சி செய்யனா நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் மாற்றம் மருந்தா தெரிஞ்சுக்கிறேன். எப்படி செய்வாங்க மாணவர்கள்? உடல் பயிற்சி செய்வாங்களா? இப்ப செய்யறாங்களா? ஏன் நீங்க அப்படி சொல்லல? மூளைத்திறனை கூட்டிக் கொள்றதுக்கு, பிரெயின் பவர் டெவலப்மெண்ட்டுக்கு நீ உடல் பயிற்சி செய்யணும்னு சொல்லி இருந்தா அவன் செய்வான். நீங்க அப்படி சொல்லலையே. காயக்கல்ப பயிற்சி செஞ்சா தவத்துல உயரலாம், தவம் செஞ்சா தவத்துல உயரலாம், தவம் கூட கூட மூளைத்திறன் வரும்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அவன் செய்வான். நீங்க செய்யறாங்களா? மாணவர்கள் எத்தனை பேர் செய்யறாங்க? இந்த பொதுமக்களே வர்றாங்களே பயிற்சிக்கு, பயிற்சி எடுத்து அகத்தாய்வு பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி இதெல்லாம் முடிஞ்சு 10 வருஷம் கூட கழிச்சிருக்குது. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன், உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்க, நீங்க மனவளக்கலையில் பெற்ற அனுபவங்களை சொல்லுங்கள், பலனை சொல்லுங்கள்னா அவ்வளவும் எனக்கு முன்னால விட இப்ப உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்குதுங்க, நல்லா இருக்குது, இடுப்பு வலி நல்லா போச்சு, மாத்திரை மருந்தே சாப்பிட்றது இல்லைங்க, குழந்தை இல்லாம இருந்தது இப்ப குழந்தை வந்துச்சு. இதைத்தான் பேசுறீங்க. கொஞ்சம் பொருள் முன்னால விட இப்ப வந்து தொழில் பரவாயில்லைங்க, ஒரு சொந்தமா ஒரு சின்ன ஊர் கட்டிக்கிறேன், காரு கூட வாங்கிட்டேன், இப்படிதான் சொன்னேன். இப்ப நான் உங்க வீட்டுல சண்டை கட்டுறது இல்லைங்க, கோர்ட்டுக்கு போன எங்க மருமகா வீட்டுக்கு வந்துட்டா திரும்ப, நான் வாழ்த்துறது இல்லை. இதைத்தான் சொல்றீங்களே ஒழிய நான் ஆன்மாவை அறிந்து கொண்டேன். நீ சொன்னீங்களே, நீங்க எனக்கு இப்பதான் அறிவுன்னா என்னன்னு, தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுது, நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபீட்பேக் வரணும். வரல. நான் சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், வெளிநாட்டுல. அந்த ஊர்ல, அந்த நாட்டுல 10 ஆண்டுகளுக்கு முன்னால மன்றம் தொடங்கணும். 10 ஆண்டு நிறைவு விழா நடந்தது. காலையில இருந்து சாயங்காலம் வரையில ஃபுல் டே ப்ரோக்ராம். விவேகானந்தா ஆடிட்டோரியம் இருக்கு அந்த நாட்டுல, பெரிய ப்ரோக்ராம். அவ்வப்போது யாராவது பேசுவாங்க, சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுல அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் வருவாங்க. நான் 10 ஆண்டு நான் மனவளக்கலையில் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் இதைத்தான் பேசினாங்களே ஒழிய ஒருத்தர் கூட நான் தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அறிவில் முழுமை பெற்று விட்டேன், ஆன்மாவை அறிந்து கொண்டேன், ஒருத்தர் கூட சொல்லல. இதுவா சாதனை? இதுவா ஆன்மீக கல்வி?
இதுக்கா டிப்ளமா, இதுக்கா டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த கல்வியை அப்போ நாங்க இங்க ஒரு முறை கொண்டு வந்திருக்கோம். நீ சும்மா படிச்சுட்டேன்னா மக்கள் படிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் 4 மாத கோர்ஸ் சர்டிபிகேட், 1 வருஷ கோர்ஸ் டிப்ளமா, 2 வருஷம் 3 வருஷம் டிகிரி. அதுக்கு ஒரு செலவு, இந்த வகுப்பு இது செய்யணும் பண்ணணும். அப்பதான் நீங்க படிப்பீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிக்காது, புரியாது. நான் படிக்க 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 ஓ கரெக்ட். இப்போ குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகுது. அது உண்மையில நான் படிச்சா நான் நல்லா அறிவுல உயர்வேன், தொழில் அறிவு வரும், ஒழுக்க பழக்க அறிவு வரும். அப்பதான் நான் மகிழ்ச்சியா வாழ முடியும். பொருள் ஈட்டி, உடல்நலம் காத்து, நட்பு நலம் பேணி. ஒழுக்க பழக்க அறிவு எதுக்கு? உடல்நலம் காப்பதற்கு, நட்பு நலம் பேணுவதற்கு. தொழில் அறிவு எதுக்கு? பொருள் வளத்தோட வாழ்க்கை. அப்பதான் உடல்நலம், பொருள் வளம், நட்பு நலத்தோடு மகிழ்ச்சியா வாழ முடியும். அதுக்காக நான் ஸ்கூலுக்கு போறேன்னு எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அப்படி நினைச்சுட்டா போகுது. ஆனா நாம என்ன பண்றோம்? கட்டாயப்படி உனக்கு நல்லது, நீ படிக்கணும். இதோ பொண்ணு விட்டு 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 அந்த ஸ்கூல்ல பிஸ்கெட் கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, குழந்தைகளை அடிக்காம அது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போற ஒரு ஆர்வத்தை ஏற்படும். பரிசுகள் கொடுத்து, பாராட்டி சொல்லி, விளையாட வச்சு அப்படியே உள்ள வந்து, அதுக்கு அப்புறமா தான் ஒரு 14 வயசுக்கு மேல படிப்பு இவ்வளவு முக்கியம்னு அப்பதான் தெரியும். அது மாதிரி இங்க எப்படி வருவாங்கன்னு சிலருக்கு புரியாது. அப்ப நீங்க படிக்க வைக்கணும். சிலருக்கு வந்த உடனே புரிஞ்சிடும், முதல் நாளே சொன்னா புரிஞ்சிடும். தாராளமா சொல்லலாம். அதான் இது ஆன்மீகம் ஒரு அறிமுகம். அப்ப முதல் நாள் இலவசமா கொடுக்குறீங்க பாருங்க, அன்னைக்கு சொல்லிடணும், நீ ஆன்மாவை அறியணும். அதான் ஆன்மீகம் ஒரு அறிமுகம். ஆன்மாவை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு தான் நாங்க இங்க பயிற்சி கொடுக்கிறோம். அதை அறிந்தால் உங்களுக்கு உடல் நலத்தோடும், பொருள் வளத்தோடும், நட்பு நலத்தோடும், மன நிறைவோடும் வாழும் அறிவு மேலோங்கி விடும், முழுமை பெற்று விடும். அதற்காக நாங்கள் இங்கே பயிற்சி கொடுக்கிறோம் என்று நம்ம என்னைக்கு சொல்லணுங்க? முதல் நாளே சொல்லணும். இல்லைன்னா முதல் கோணல். ஆனா இப்ப நீங்க அங்க வாங்க, பட்டம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், உடல் நலம் வரும், பொருள் வரும், அவன் குடும்பத்துல அமைதி வரும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அது உண்மைதான், புரியுது? ஆனா எப்படி சொல்லணும்? அதனாலதான் மகிழ்ச்சி இந்த கல்விக்கு என்ன பேர் வச்சாங்க? ஆன்மீக கல்வி. அந்த முதல் வகுப்புக்கு என்ன பேரு? ஆன்மீகம் ஓர் அறிமுகம். அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி நீங்கள் இதை தெரிந்து கொண்டு பயிற்சி செய்யணும். மற்றவர்களுக்கும் நீங்க தான் சொல்லணும். அப்பதான் மக்கள் வருவாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, தெற்கு பக்கத்து வீடு, வடக்கு பக்கத்து வீடு, மேல் பக்கத்து வீடு, கீழ் பக்கத்து வீடு, மனவள கலைஞர் ஆயிட்டா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். தோட்டத்துல பக்கத்து தோட்டத்துக்காரரும் மனவள கலைஞரா இருந்தா ஏதாவது பிரச்சனை வருமா? வருமா? இல்லைன்னா பொலிக்கெல்லாம் பிரிச்சு வைக்கணும். இந்த தோட்டத்துல அப்படித்தான் ஆச்சு. 1.5 சென்ட் இடத்துக்கான் நான் அளந்து பார்த்துட்டு திரும்ப சர்வேயரை வச்சு அளந்து பார்த்து, இதாண்டா என்னுடைய என்னன்னு சொல்லி கல்லு போட்டு வந்திருக்கிறேன். அடுத்த மாசம் பார்த்தா அவன் பிடிங்கி திரும்ப வந்து வச்சுட்டான். ஏற்கனவே செலவு நான் பார்த்தேன், வேண்டாம். 1.5 சென்ட் எடுத்துக்கிட்டியா, போ, வாழ்க வளம். திரும்ப போகவே இல்லை. அப்படியே போக வச்சுக்கப்பா. உடனே ஏன் லேண்டு குத்தகாரன் சொன்னான், ஐயா நான் 1.5 சென்ட்டுக்கு குத்தகை கம்மியா தான் கொடுப்பேன். அப்படியே கூடப்பா நான் செஞ்சுட்டு இருந்தேன். புரியுதா? இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படிதான் இருந்தா ஆகணும். ஆனா அவனே மனவள கலைஞனா இருந்தா, இப்ப நல்ல மனவள கலைஞர் மருமகளா வந்தா இந்த மாமியாருக்காவது பிரச்சனை வருமா? மனவள கலைஞர் மருமகனா வந்துட்டா நம்ம பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா?
மனவள கலைஞர் நமக்கு கணவனா வந்தா, மனைவியா வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப கல்யாணம் பண்ண முன்னாடியே மனவள கலைக்கு வரணும் இல்ல? மனவள கலைக்கு நீங்க 60க்கு அப்புறம் வந்தா போதும். இது மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துவது எப்படி? அகத்தாய்வுல குடும்ப அமைதி பாடம் நடக்கும். ஐயாவுக்கு 60, அம்மாவுக்கு 55. இந்த பக்கம் அம்மா இருப்பாங்க, அந்த பக்கம் ஐயா இருப்பார். இந்த பேராசிரியர் குடும்ப அமைதியை பற்றி பேசுவார். அம்மா ஐயாவை பார்ப்பாங்க, ஐயா அம்மாவை பார்ப்பாங்க. நீங்க கிட்ட இப்பதான் புத்தி வந்துருக்குது. இனிமே எப்படி குடும்பம் அமைதியா கடைசி காலத்தில் நடத்துறது? நல்ல ஆரோக்கியமான அறிவுள்ள நல்ல பிள்ளைகளை எப்படி பெற்றெடுக்கிறது சொல்லிக் கொடுப்போம். முன்னாலேயே தெரியாம போச்சு. சொல்லித்தானே இருக்கிறான். இப்ப புரியுதா? மன்னர்கள்ல பெரும்பாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடைசி காலத்துல தான் வந்துருது. நிறைய பெண்கள், அது வீட்டுல இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு தான் முடியுது. மற்றவங்களுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை. இளைஞர்கள் வர்ற மாதிரி இல்லை. ஆண்கள் கூட வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் 1-2 பேர் வந்திருக்கிறாங்க. இது சிறந்த முன்னேற்றமா? வாழ்க்கையில ஒரு பெரும் பங்கு கடந்து போய் இனிமே எப்படி நான் ஞானம் பெற? நீ ஞானம் பெறலாம், அதுக்கு பின்னாடியாவது வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா ஞானம் எப்ப பெறணும்? இளமையில் பெற வேண்டும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதை கருத்தில் வைத்துக் கொண்டு நாம் மனவளக்கலையை முறையாக பயில வேண்டும். நம்முடைய மக்களுக்கும் இந்த மனவளக்கலையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்க்கை நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்து.